ஹலோ கைஸ், இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆஃப்லைன் பிளேயர் கூட அவுட் ஆக முடியுமான்னு பார்க்க போகிறோம். இதோ தெரியுறானே, இவன் தான் ஆஃப்லைன் பிளேயரு. இவனை சுற்றி ஏன் க்ளோவால் போடுறேன்னா, என் டீம்மேட்னு ஒருத்தர் இருக்கியா, அவனும் ஆஃப்லைன் தான். அவன் இவனை சுட்டு இவனை கொண்டாடக்கூடாதுன்னு க்ளோவால் சுற்றி போடுறேன். இருந்தாலும் இவனை சேட்டையை பார்த்தீங்களா, நான் ஒருத்தர் பக்கத்தில் இருக்கேன், என்ன சுடாமல் அது வேறு திசையை பார்த்து போயிட்டுருக்கு. வேறு வழி இல்லை கைஸ், அது வெளியே தான் வர வைக்கணும். மறுபடியும் பாருங்கள், அது அங்கே தான் பார்த்துருக்கேன் சுடுது. என்ன மறுபடியும் அந்த பக்கம் தான் பார்க்குது. அது என்ன அடிக்காமல் என் டீம்மேட்டே அடிக்க பார்க்குது. இது பாருங்கள் என்ன அடிக்குது. 100ல் 1 புல்லட் தான் என் மேலேயே படுது. சோன் வருது, அதுவே ஓடுது. என்ன சோனுக்கு வெளியே ஓடுது, உள்ளே வருமா கைஸ்? அது என்ன டார்கெட் பண்ணாமல் என்ன டீம்மேட் மட்டுமே டார்கெட் பண்ணுது. இதை பாருங்கள், மறுபடியும் டீம்மேட்டை தான் டார்கெட் பண்ணுது. இருங்க, அதை மறைக்கிறேன். இதையும் சுடக்கூடாது. அது என்ன மறுபடியும் அவனை தான் பார்க்குது. டக்குன்னு க்ளோவால் போட்டுட்டு இவங்க 2 பேரும் மாறி அடி வச்சு செத்து நமக்கு கண்டென்ட்லாம் பண்ணிவிடாங்களோ. பாருங்க கைஸ், ரொம்ப க்ளோஸில் இருக்காங்க. நான் க்ளோவால் போட்டு மறைப்பேன்னு. இதுங்க நடுவில் எப்படி நான் அடுத்த க்ளோவால் போடுவேன்? பிரிஞ்சிட்டாங்க. வேறு வழியில் அவனை தான் மறைக்கணும் க்ளோவால் போட்டு. என்ன வெளியே வந்துட்டான், நான் அவுட் ஆகிட்டான். ஒருவேளை குறிப்பிட்ட டைம் உண்டோ ஆஃப்லைன் பிளேஸ்க்குலாம்? ஐயையோ, அவை அவுட் ஆகக்கூடாது. அவன் எங்கே இருக்கிறான் பார்ப்போம். அவன் அவுட் ஆகக்குள்ளாடி அவன் பக்கத்தில் பெய்ய ஆகணும். மேலே இருக்கிறான். தன்னை மேலே வாரே. என்ன அவனும் போயிட்டான். இப்போ நான் மட்டும்தானே கேமுக்குள்ளே இருக்கே. இன்னும் 2 மேட்ச் இருக்கேடா. வேறு வழி இல்லை, கிரேனைட் வச்சு செல்ஃபாக சாக முடியுமான்னு பார்ப்போம். அட்லீஸ்ட் லைட்டாவது அடி விழுதான்னு பார்ப்போம். கிரேனைட் வெடிக்கக்குள்ளாடியே விக்ட்ரி கிடச்சாச்சு. இருக்கு கைஸ், அடுத்த மேட்ச்சில் மொத்த கிரேனைட் தூக்கி போட்டு லைட்டாவது டேமேஜ் இருக்க முடியுமான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு க்ளோவால் போட பார்க்கணும். போட முடியாதுன்னு. சரி, நாங்கள் கிரெனேடாக வச்சு மட்டுமே போட்டுகிட்டே இருக்கலாம். அப்போ தான் டைமிங் மிஸ் ஆகாமல் வெடிக்கும். இன்னும் கிட்டத்தட்ட 8 செகண்ட் இருக்குது. 1 செகண்டுக்கு 1 பாம்பாவது போட பார்க்கணும். அப்போ தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாவது அடி விழுந்தால் நல்லா இருக்கும். என்ன ஒரு அடியும் இல்லைல்ல.